தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். பாரதியார் பற்றி பாடிக்கொண்டே இருக்கலாம். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழ வந்த கற்பூர சொற்கோ என்றெல்லாம் புரட்சி அவருடைய மாணவராக தன்னை அவரை ஏற்றுக்கொண்ட புரட்சி கவிஞர் பாரதிதாசனால் பாடப்பட்ட பெருமைக்குரியவர். பாரதியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பாரதிதாசன் மூலமாக வருவது மட்டுமே உண்மை, மற்றவர்களெல்லாம் சார்புடையவை என்று கொள்ளலாம். பாரதியை பொறுத்தவரை ஒரு மாபெரும் கவிஞன் என்பது மட்டுமல்ல, பல கவிஞர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். திருவள்ளுவன் தொட்டு, ஏன் தொல்காப்பியன் தொட்டு திருவள்ளுவன் தொடர்ந்து இன்னும் கம்பன் என்று எத்தனையோ புலவர்கள், இளங்கோடிகளைப் போல சிறந்த விளங்கிய கவிஞர்கள் காப்பியம் இயற்றியதில் யார். ஆனால் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய வரலாறு படைத்தவர் பாரதி, அதில் சந்தேகமில்லை. மற்ற கவிஞர்களுடைய வரலாறுகள் அவ்வளவாக தெரியாது. ஆனால் புரட்சி மிக்க கவிதைகளை வடித்த புரட்சி கவிஞரை இந்த பூமிக்கு தந்த பாரதியின் பெயர் தெரியும். அவரை பற்றி ஒரு சில நினைவுகளை அவர் பிறந்த நாளில் எனக்கும் அவருக்கும் அவர் வழியாக நான் கவிதை கற்றுக்கொண்டேன். ஆகவே எனக்கு கவிதை குரு பாரதி. அடுத்து ஒரு சில நிகழ்வுகள். கோலார் தங்கவேலுக்கு அருமைநாதன் அவர்கள் எங்களை பொங்கலுன்னு எல்லாம் அழைத்து கொண்டு போவார்கள். அப்பொழுது நான் அவாள் இவாளுக்கெல்லாம் அவன் ஒரு சவால், அவளுக்குள்ளேயே நமக்கு மாய்ந்த அழகான போர்வாள் என்றெல்லாம் புகழ்ந்து பாடிய போது கவியரங்கம் முடிந்தது. குடியரசு, பொன்னிவளவன், குமா பாலசுப்ரமணியம் போன்றவர்களெல்லாம் அங்கே வந்து குவிந்து தமிழ் வளர்த்திருக்கிறார்கள். பொங்கல் திருநாளில் கோலார் தங்கவயல் பெருமை மிகு தமிழர்கள் வாயிலாக. அப்பொழுது நான் கீழே இறங்கி வந்து பாரதியை புகழ்ந்து பாடிவிட்டு வந்த பிறகு கைத்தட்டுகள் பெற்று ஒரு 10,000, 5,000, 10,000 மக்கள் கூடுவார்கள் அந்த விழாவுக்கு. அதை பிறந்த பொழுது நீங்கள் பாரதியாரை பற்றி இப்படியெல்லாம் சொன்னீர்களே, அவர் வந்து ஆரிய நாடு, ஆரிய தேசம் என்று சொல்லியிருக்கிறாரே என்றெல்லாம் பல இளைஞர்கள் சூழ்ந்து கொண்டு சென்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அப்படி படுத்தப்பட்டிருக்கிறார்கள் வேறு விதமாக. நான் சொன்னேன், அவன் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன், மதத்துக்கு கூட அப்பாற்பட்டவன், இனத்துக்கு கூட அப்பாற்பட்டவன், அவன் உலக கவிஞன். நந்தனைப் போல் ஒரு பார்ப்பான் நான் இந்த நாளினத்தில் பார்த்ததில்லை என்று அவன் பாடியிருக்கிறான். நந்தன் யார் என்று உங்களுக்கு தெரியும். இடையே ஜாதியத்தை கடந்து, மத நிலைகளை கடந்து ஒரு நிலைக்கு சென்றவன். அவன் ஒரு சில இடங்களில் அவன் ஆரியம் என்று குறிப்பிட்டது கூட உயர்ந்தவர் என்ற பொருளிலேயே தவிர திராவிடத்துக்கு எதிராக அல்ல. அப்பொழுதெல்லாம் திராவிடம் என்ற பெயர் அவ்வளவு எழுச்சி மிக்கதாக இல்லை. நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்பவர்களெல்லாம் ஒரே பெயராக தான் இருந்தாங்க. அது காமராஜர் உட்பட, மாப்போசி உட்பட. ஆக தமிழ் பற்று என்பது வேறு, தமிழ் வளர்ச்சி என்பது வேறு. ஆரிய திராவிடம் இன்றைக்கு பெரிதாக வளர்ந்திருக்கிறதே தவிர பாரதி காலத்தில் ஆரியம் என்ற உயர்ந்தவர் என்ற சொல்லிலேயே அவன் பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர பார்ப்பானை பெரியாரை விட அவர் கடுமையாக சாடியிருக்கிறார் என்ற எடுத்துக்காட்டை பாப்பானை ஐயர் அந்த காலமும் போச்சே வெள்ளை பரங்கின துறை என்ற காலமும் போச்சே என்று பாடியவன். இன்னும் மண்வெட்டி குழி திங்கள் ஆச்சே என்ற பாடலில் பேராசைக்காரனடா பார்ப்பான், அவன் பெரியதுரை எண்ணில் உடல் வேர்ப்பான் என்றெல்லாம். அதனால தான் நான் அவாளுக்கெல்லாம் ஒரு சவால், அவளுக்குள்ளேயே அமைந்த அழகான போர்வாள் என்று குறிப்பிட்டேன். பிறகு அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அந்த இளைஞர்கள் நல்ல கற்றறிந்த இளைஞர்கள், அதில் சந்தேகம். அதற்கு பிறகு இன்னொரு நிலையிலே வந்தால் பாரதியார் அரங்கத்திலே ஒரு கவியரங்கம். அதை திடீரென்று என்னை ஒரு நண்பர் கூப்பிட்டிருந்தார். சென்றிருந்தேன். நான் கவிதையோடு செல்லவில்லை, பாரதி மேலும் பாடவில்லை. ஆனாலும் அவர் ஒரு கவிதை எழுதுங்கள் என்றார். சரி என்ற ஒரு 10 வரிகளை எழுதி படித்து விட்டு வந்தேன். நூற்றுக்கணக்கான கவிஞர்கள் பாடினார்கள். அதில் ஒன்று, பாரதி உனக்கு மீசை இருக்கிறது, எல்லோரையும் கவர்ந்த கவிதை. எங்களுக்கு மீசை மட்டுமே இருக்கிறது என்று. மீசை உனக்கு, பாரதி உனக்கு மீசை இருக்கிறது, மீசைக்குள் வீரம் இருக்கிறது, எங்களுக்கு மீசை மட்டுமே இருக்கிறது என்றெல்லாம் எழுதியதை கைத்தட்டி ரசித்தார்கள். அதுபோல் அவன் பாரதி ஒரு பாவலனாக மட்டும் பார்த்தால் எத்தனையோ பாவலர்கள்
தமிழ்நாட்டிலே குவிந்திருக்கிறார்கள், இந்தியாவிலே இருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்காக பாடியவன், சுதந்திரத்துக்காக பாடியதனால் அந்த சூழ்நிலையில் அவன் முழுக்க முழுக்க அதை சார்ந்தவனாக இருக்கான். அதற்காக அவன் சமூக விடுதலையை பாடாமல் இல்லை. இன்னொரு முறை என்னுடைய நூல் வெளியீட்டு விழா நிகழ்ந்தபோது பாரதியினுடைய அரங்கத்திலேயே வைக்கும் என்று பிடிவாதமாக கொண்டாடி அங்கே ஒரு பெருமகிழ்வை நான் நெகிழ்வை உண்டாக்கி இருக்கிறேன் என் கவிதைக்கு பாரதிக்கு. எனக்கும் பாரதிக்கும் இப்படிப்பட்ட தொடர்புகளை தவிர வேறு எதுவும் கிடையாது. கால பின்னடைவு எனக்கு கை கொடுத்திருக்கிறது, அவனுக்கு கை கொடுக்கவில்லை. ஆனாலும் அவன் விடுதலைக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாடுபட்ட இந்த பாடலை விட அவன் வாழ்ந்து காட்டிய முறை இருக்கிறதே, அது மிகவும் உயர்ந்தது. தியாக வாழ்க்கை என்றே சொல்ல வேண்டும். சில பேர் பாண்டிச்சேரிக்கு பதுங்கி கொண்டான், ஓடிக்கொண்டான் என்றெல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்களே பாவிகள். அப்படியெல்லாம் அல்ல. அங்கே என்ன தேனிலவு கொண்டாடவா சென்றான்? அங்கிருந்து தேள் குட்டுவது போன்ற வாழ்க்கையை அனுபவித்து தினந்தனம் இந்தியா பெற்ற பத்திரிகையை நடத்தி இந்தியாவை விடுதலைக்காக போராடினான். போராட்டத்துக்கு முன்னே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினான். ஆனால் அதற்கு முன்னவே அவன் விடுதலை பெற்றுவிட்டான், உலகத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டான். பசியாலும் பட்டினியாலும் துடித்து வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கை முறை எந்த கவிஞனும் அனுபவித்திருக்க மாட்டான் தமிழ்நாட்டில் என்று சொல்ல வேண்டும். அத்தனை நூல்கள், அத்தனை மொழிகளை கற்று, அத்தனை நூல்களை கற்று வித்தக கவிஞனாக விளங்கிய பாரதியினுடைய பிறந்த நாளில் இந்த முத்தான வாழ்த்துக்களை, வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்னும் இருக்கிறது பாரதியை பற்றி. நான் பாரதி கண்ட புதுமை பெண் பற்றி அல்ல, பாரதி கண்ட கடவுள் பார்வையில் பாரதி என்ற ஒரு நூலை எழுதிட்டு பெரிய வெளியீட்டு விழா வைத்தேன். அதில் தணிகையிலிருந்து வந்திருந்த அந்த பெரியவர் என்னை கடுமையாக அரங்கத்திலேயே சாடினார். பாரதி கடவுள் பார்வையில் என்று எழுதியிருக்கிறீர்கள் என்று அதற்கு பதில் சொன்னேன். இப்படி பல பாரதிக்கும் எனக்கும் இன்று வரைக்கும் ஒரு உளமார்ந்த தொடர்பு, ஒரு உணர்வார்ந்த தொடர்பு என்று இருக்கிறது. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்பதனாலே திருவள்ளுவரும் பாரதிதாசனும் என்னுள் இருந்து பல்விதமான கோட்பாடுகளை என்னுள் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி, பேசிக்கொண்டே இருந்தால் நீண்டு போகும் என்பதை கூறி, பாரதிதாசன் பார்வையில் பார்க்க வேண்டும் அல்லது என்னுடைய பார்வையில் பார்க்க வேண்டும் தவிர வேறு அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்த்து ஒரு சில குறைபாடுகளை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் குறைபாடு இல்லாதவர்கள் யாராவது இருந்தால் காட்டுங்கள், அவர்களிடம் என்ன குறைபாடு இருந்தது என்று சொல்லுகிறேன். எனவே நிறைவாடு நிறைந்த பாரதியினுடைய பெருமை மிகுந்த வாழ்வினை நாம் பின்பற்றக்கூடாது என்பது ஒரு பக்கம். ஆனால் அந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. வெளிப்பட்ட கடுமையான வாழ்க்கை வாழ்ந்த பாரதியை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி, அவர்களுக்குள்ளேயே நமக்கு கிடைத்திருக்கிற அந்த தமிழ் வளர்த்த பாகனை, அந்த தமிழ் வளர்த்த ஆசானை வணங்குவோம், வாழ்த்துவோம். இன்றைய நாளில் அவர் இந்த மாதத்தில் அவரும் பிறந்தது மார்கழி, நானும் பிறந்தது மார்கழி என்பதை தவிர மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு. அவர் இந்த நாளில் பிறந்தார். நான் 18 டிசம்பரில் பிறந்திருக்கிறேன். ஒரு வாரம் நான் பிந்தி பிறந்திருக்கிறேன் அவரை விட. இதை தவிர அவருக்கும் எனக்கும் கவிதை எழுதுவதில் வேண்டுமானால் ஒற்றுமை இருக்கலாம், ஆனால் சிந்தனையில் வேண்டுமானால் ஒற்றுமை இருக்கலாம். ஆனால் அந்த சிகரத்தினுடைய எல்லையை என்னால் தொடுவதில் எந்த ஒற்றுமையும் கிடையாது என்று சொல்லி மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். மிக குற்றமும் குறையும் நாடி மிக்க கொள்ள வேண்டும் என்று வள்ளுவன் சொன்னாலே அந்த போன்ற நாம் கொள்ளுவோமேயானால் பாரதி ஒரு பெரிய அறிவு கடல், ஆசான் பலருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். பாரதி புகழ் வாழ்க என்று சொல்ல வேண்டியது. ஏனென்றால் தமிழ் பைந்தமிழ் உள்ளவரை அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். மீண்டும் நன்றி, வணக்கம். உலகன் தொலைக்காட்சி ஆசான்.